இந்த நேரம் அதாவது ஒரு இங்கிலாந்து சீரீஸ் மாதிரி ஒரு இடத்துல அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாம அட்லீஸ்ட் ஒரு ஹோம் சீரீஸ்ல ஒரு 2-3 ஹோம் சீரீஸ்ல அவர் கேப்டனா இருந்து அந்த டெஸ்ட் ஃபார்மட் கேப்டன்சிலாம் வந்ததுக்கு அப்புறமா அப்புறம் அவர் மேபி ஒரு இங்கிலாந்து மாதிரி ஒரு ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு ஊருக்கு போகும்போது அது பெட்டரா இருந்திருக்கும். எடுத்த உடனே இங்கிலாந்துல வந்து அவரை தூக்கி வைக்கிறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் இல்லையா? ஆமா, நீங்க சொல்ல ரைட். சில பேருக்கு இந்த ஹோம் கிரவுண்ட் அமையும், டெபியூ அங்க அமையும். சில பேர் நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரி டெஸ்ட்ல போய் அப்ராட்லயே போய் பிரமாதமா எடுக்காங்க முதல் மேட்சஸ். அதுவும் இருக்கு. நம்ம அப்படியும் பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயம், அது இல்லாத போது நம்ம பேட்டிங் எப்படி ஆடுவோம்? ஏன்னா கண்டிஷன்ஸ் அட்வர்ஸ். அங்க ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் இருந்தா பிரச்சனை. அதர்வைஸ் நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் இருந்தா மட்டும்தான் நமக்கு ப்ராப்ளம். அதை வந்து எப்படி டேக்கிள் பண்ண போறோம் இருந்தாலும் the first headache is first challenge. I'll say it, let's be positive. First challenge is how will I counter that type of swing bowling to become a top batter there. So அது ஒண்ணு. நம்பர் 2 தான் கேப்டன்சி. ஸோ கேப்டன்சி கூட ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா வழக்கம் போல 3 ஸ்லிப் 2 கல்லி வைக்க போறோம், ஒரு ஷார்ட் லீக் வைக்க போறோம், பால் மூவ் ஆக போகுது. போலர் நல்லா போட்டா பக்கா. T20 அளவுக்கு பரபரப்புல சேஞ்சஸ் பண்ணி அப்படியே ரிசல்ட்டை மாத்திர லெவலுக்கு ஒண்ணும் கிடையாது. டெஸ்ட் மேட்ச்ல ரிலாக்ஸ்டா கேப்டன்சி பண்ணலாம். ஆனா இந்த பேட்டிங் வந்து அவருக்கு வந்து ஒரு மேட்டர் ஆஃப் கன்சர்னா இருக்கு. அங்க ஸ்விங் இருக்கும்போது மட்டும் பிரச்சனையா இருக்கும். அதை கான்கர் பண்ணிடுவார்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவ்வளவுதான்.